ஆத்திச்சூடியில் 13 13 தானே. அக்கம் சுருக்கேள். ஒன்று போதும் இன்னைக்கு. அக்கம் சுருக்கேள். அக்கம் அஹ் இஹ் அக்கம் அக்கம் எழுதியிருக்கோம். அர்த்தம் பார்க்கணும், அர்த்தம் எழுதணும். அக்கம் சுருக்கேள் முதல்ல மொத்தமாக எழுதியிருக்கிறோம். ஆனால் அர்த்தம் பார்க்கலையே, இன்னும் அர்த்தம் பார்க்கல. போன வாரம் அவ்வியம் பேசலுக்கு முன்னாடி வரைக்கும் தான் அர்த்தம் சொல்லியிருக்கோம். அக்கம் சுருக்கேள். அப்புறம் அர்த்தம் எழுதலாம். அதுக்கு நிறைய அர்த்தம் இருக்கு. அக்கம் சுருக்கேள். அஹ் இஹ் சொல்லணும். இஹ் அக்கம் சுருக்கேள். அக்கம்னு சொல்லக்கூடாது, இஹ். ஏன்னா இஹ்ங்கிறது ஒரு எழுத்து இருக்குல்ல, அது ரொம்ப குறைவாக தான் பயன்படுத்துகிறோம். அதனால அஹ் இஹ் அஹ்கம் 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 சுருக்கேள். அ இஹ் கா இம் அஹ்கம் சுருக்கேள். சுருக்கேள்னா என்னது? சுருக்காதே அப்படின்னு அர்த்தம். சுருக்காதேனா குறைக்காதே அப்படின்னு அர்த்தம். சுருக்கிறதுனா என்னது? குறைக்கிறது. பெருசாக இருக்கிறது சுருக்குனா என்ன ஆகும்? குறைக்கிறது தானே. குறைக்கிறதுன்னு சொல்லலாம், அல்லது சுருக்கிறது, சின்னதாகிறது, குறைக்கிறது அப்படின்னு அர்த்தம். அஹ்கம் அப்படின்னாக்கா தானியம் அப்படின்னு அர்த்தம். தானியம்னு இருக்குல்ல, தானியம்னா என்ன? தானியம் எதெல்லாம் தானியம்? தானியம்ங்கிற வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? தானியம் நவதானியம் இருக்குல்ல, நவதானியத்தில் தானியம் இருக்குல்ல. தானியம்னாக்க உணவு பயிர்னு அர்த்தம். அதனால் அரிசி சிறு தானியங்கள் நிறையா, கம்பு, சோளம், ராகி, திணை இருக்குல்ல, அதுக்கெல்லாம் தானியம்னு பேர். இப்போ தானியம்னா உணவு பொருள் அப்படின்னு அர்த்தம். அதனால் அக்கம்ங்கிறது இங்கே வந்து உணவு அப்படின்னு அர்த்தம். உணவுக்கு பயன்படக்கூடிய எல்லா பொருள்களும். அக்கம்ங்கிறதுக்கு நேரடியான அர்த்தம் தானியம் அப்படின்னு அர்த்தம். தானியம்ங்கிறது நம்ம சாப்பாட்டுக்கு எதெல்லாம் பயன்படுத்துகிறோமோ. அங்கேருந்து இங்கே கிளாஸை கவனிக்காமல் மற்ற எல்லா வேலையும் பண்ணுறேன். நான் ஒரு ஆள் பேசிகிட்டு இருக்கேன்ல, அப்புறம் எனக்கு என்ன மரியாதை? ஸ்கூலில் நீ கிளாஸில் நீ ஏதோ வேலை பண்ணியிருந்தா அப்புறம் டீச்சருக்கு என்ன மரியாதை? நீ ஒரு ஆளை மதித்து தானே நான் பேசிகிட்டு இருக்கேன். உனக்கு ஒரு நல்ல விஷயத்தை சொல்லித்தரணும் தானே. நீ என்னை ஒரு ஆளை மதிக்காமல் நீ எதையோ பண்ணிக்கிட்டு இருந்தேனாக்கா அப்புறம் இதுக்கு கிளாஸுக்கு வரணும் இருக்குல்ல. ஒரே ஸ்கூலுக்கு போகிறது படிக்கிறதுக்கு தானே. அங்கே போய் நீ வேறு ஏதாவது பண்ணணும்னா ஏன் ஸ்கூலுக்கு போகணும்? வேறு எங்கேயாவது பார்க்கில் பீச்சில் போய் உட்காந்து ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்கலாமே, இல்லை வீட்டிலே உட்காந்து ஏதாவது பண்ணலாமே. ஸ்கூலுக்கு போகிறதே அவங்க சொல்லித்தரதை கேட்கறது தான். அங்கே நீ ஏதாவது செஞ்சுக்கிட்டு இருந்தாக்கா அங்கே போக வேண்டிய அவசியமே இல்லை. இல்லை, அக்கம்னா தானியம்னு அர்த்தம். தானியம். சுருக்கேள்னா குறைக்காதே அப்படின்னு அர்த்தம். இப்போ எங்கெல்லாம் தானியத்தை குறைக்க முடியும்? நமக்கு எதுலெல்லாம் தானியத்தை குறைக்கலாம் சொல்லுங்க பார்க்கலாம். 4 பாயிண்ட் சொல்லலாம், இல்லை 4 இடம் சொல்லலாம். தானியம்ங்கிறது சாப்பாடுன்னு வச்சுங்களேன். சுருக்கமாக சொன்னால் உணவு, உணவு பயிர்கள், உணவு பொருட்கள். நம்ம நேரடியாக சாப்பிட்ற பொழுது உணவுன்னு பேர், சாப்பிட்ற பொழுது உணவுன்னு பேர். சாப்பாட்டுக்கு முன்னாடி அதை உற்பத்தி பண்ணுற பொழுது அக்கம் தானியம்னு பேர். உணவு பயிர்கள், உணவு பயிர்கள், உணவு பொருட்கள். எங்கெல்லாம் சுருக்கலாம்? முதல்ல அது விவசாயம் பண்ணுறதுலேயே சுருக்கலாம் அதுதானே. விவசாயத்தை பண்ணுறதை குறைச்சிட்டாக்கா சுருங்கிறது தானே. விவசாயம் வந்து நிறையா இடத்துல பண்ணிக்கிட்டு இருந்தால் அப்புறம் தண்ணீர் கிடைக்கல, இல்லை உரம் கிடைக்கல, இல்லை விலை அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்கிறப்ப விவசாய பரப்பே குறையுது. விவசாயம் பண்ணுறது, உணவு பயிர்களை உற்பத்தி பண்ணுறது குறைஞ்சா என்ன ஆகும்? என்ன ஆகும்? இப்போ யாருமே விவசாயம் பண்ணலை, எல்லாருமே நான் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயே வாங்கிக்கிறேன் அப்படின்னாக்கா டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு எப்படி வரும் அரிசி? சாப்பாடு குறைஞ்சி போனால் என்ன ஆகும்? பசி பஞ்சரி பட்டணம் பஞ்சம் ஒன்று. கொஞ்சமாவது உற்பத்தி ஆகுதில்ல, அதோட விலை என்ன ஆகும்? அதிகமாகும். அப்போ உணவு உற்பத்தி குறைஞ்சாக்கா உணவுப் பொருள்களுடைய விலை அதிகமாகும். விலை அதிகமானால் சாதாரண மக்களுக்கு, கூலி வேலை பார்க்குறவங்களுக்கு, குறைவாக சம்பளம் வாங்குறவர்களுக்கு அதை வாங்க முடியாது. அதனால் என்ன ஆகுது? சாப்பாடு குறையும், பசி பஞ்சு பட்டினி வரும். இல்லை குழந்தைகள் 3 வேளை சாப்பிட்ற ஆள் 1 வேளை சாப்பிட்டானாக்கா சாப்பாடு குறையாக இருக்கிறதுனால உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும். அதனால் நோய்கள் வரும், வறுமை அதிகமாகும், வறுமையினால் நோய் வரும், அதெல்லாம் இருக்குல்ல. அதனால்
உணவு உற்பத்தி குறைஞ்சதுன்னா விலைவாசி அதிகமாகும், சமூகத்தில் வறுமை அதிகமாகும், நோய் முதலானவைகள் அதிகமாக ஆகும். அதனால தான் அரசாங்கமே என்ன பண்ணுது, ரேஷன் கடையில் குறைவான விலைக்கு கொடுக்குது. மார்க்கெட் விலையில் அது வாங்க முடியாதவர்களுக்காக ரேஷனில் குறைவான விலைக்கு அரிசி போடுறாங்களா, மாதத்துக்கு 20 கிலோ அரிசி ஃப்ரீயாக கொடுக்குறார்கள். கடையில் 60 ரூபா 70 ரூபாய்க்கு விற்கிது அரிசி குறையும். அப்போ இந்த உணவு உற்பத்தி குறையிறதுனால தான் கடையில் அவ்வளோ விற்கிது. உணவு உற்பத்தி வெளியே அதிகமாக இருந்தாக்கா கடையிலேயே விலை குறைஞ்சிரும், நான் சாதாரணமாக கடையிலேயே வாங்கிக்க முடியும். அதனால் அக்கம் சுருக்கேல்ங்கிறது முதல்ல விவசாயிக்கு சொல்கிறது. அரசாங்கம் உணவு உற்பத்தி குறையாமல் பார்த்து கொள்ளணும். அதனால் அக்கம் சுருக்கேல் முதல்ல அரசாங்கத்துக்கு சொல்கிறது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, விவசாயிகள் உணவு உற்பத்தி பண்ணுறாங்க, அரிசி பயிர்கள் எல்லாம் நிறையா உற்பத்தி பண்ணுறாங்க. ஆனால் அதை வாங்கி நேராக விவசாயியை விற்பனைக்கு கொண்டு வரானா? இல்லை. அதை வாங்கி விற்கிறதுக்கு நடுவில் வியாபாரிகள் இருக்காங்கல்ல, அவங்க மொத்தமாக விவசாயிகிட்ட இருந்து 10 மூட்டை 20 மூட்டை 50 மூட்டை 100 மூட்டைன்னு வாங்கி அதை குடோனில் வச்சு ஸ்டாக் வச்சு வெளி மார்க்கெட்டில் சில்லறை விலைக்கு அதை விற்கிறாங்க. இவன் விற்கிற வியாபாரி என்ன பண்ணுறான், அதை நிறுத்து கொடுக்குற போது 5 கிலோ 10 கிலோனாக்கா ரேஷன் கடையில் என்ன பண்ணுறான், என்ன தான் அவன் இப்படி தான் கவனமாக பார்த்தாலும் 100 கிராம் குறைச்சிட்றான். அளவு குறைக்கிறதுன்னா இப்போ அக்கம் சுருக்கேல்ங்கிறது வியாபாரம் பண்ணக்கூடியவர்கள் அந்த விலைக்கு எவ்வளவு கொடுக்கணுமோ அதை கொடுக்கணும், அதுக்கு கீழே குறைக்கக்கூடாது. அதனால் விவசாயி உற்பத்தி பண்ணுறதை குறைக்கக்கூடாது, வியாபாரம் பண்ணுறவன் தான் வியாபாரம் பண்ணுற பொருளை ஏமாற்றக்கூடாது, குறைக்கக்கூடாது, நியாயமான விலைக்கு நியாயமான அளவு கொடுக்கணும். அதனால் அக்கம் சுருக்கேல் வியாபாரிக்கும் அவங்க சொல்கிற அதை குறைக்காமல் பார்த்துக்கொள் அப்படின்னு. அதுக்கப்புறம் என்னது, நம்ம வாங்குகிறோம், நம்ம சாப்பிட்றோம், நம்ம சாப்பிட்ற பொழுது என்னது, நம்ம நிறையா காய்கறி அரிசி இதெல்லாம் நிறையா சாப்பிட்றோம். நிறையா சாப்பிட்டாக்கா உடம்பு வெயிட்டு போட்டுருதுன்னா, அதனால் உடம்பு நான் வெயிட் ஆகிடக்கூடாதுன்னு சாப்பாட்டை குறைக்கிறான். அரை இட்லி 1 இட்லி 1.5 இட்லி காலையில் சாப்பிட்றதுன்னா அது சாப்பிட்ற ஆள் உணவை குறைக்கிறது. அதானே, சாப்பிட்ற ஆள் எவ்வளவு தேவையோ அவ்வளவு சாப்பிடாம உடம்பு ரொம்ப அதிகமாக சாப்பிட்டா வெயிட் அதிகமாகிடும். ஒன்று கண்ணா பின்னா நிறைய மூக்கு முட்டை சாப்பிட்ற ஆள் இருக்கான், இல்லை உடம்பு வெயிட் ஆகிடக்கூடாது, நான் ஸ்லிம்மாகவே இருக்கணும் அப்படின்னு உடம்பு வெயிட் ஏறக்கூடாதுன்னு சொல்லி அரை இட்லி 1 இட்லி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாக்கா, இல்லை டேஸ்ட்டாக பண்ணலை, சாம்பார் சரியில்லை, சட்னி சரியில்லை, அது வைக்கல இது வைக்கலன்னு அளவை குறைச்சா என்னாகும், உடம்புக்கு சக்தி வராது, சக்திமான ஆக முடியாது. பலம் பொருந்தியவர்களாக நம்ம சுறுசுறுப்பாக இருக்க முடியாது, உற்சாகமாக இருக்காது, உடம்பு வலிமையாக இருக்காது. டெஸ்கை தூக்கி வைடானா தூக்க முடியாது, இதுதானே. அப்போ நல்லா சாப்பிடணும். சாப்பிட்ற பொழுது சாப்பாட்டில் அளவு எவ்வளவு தேவையோ அவ்வளோ சாப்பிட்ணும், அதை குறைக்கக்கூடாது. அதிகமாகவும் சாப்பிடக்கூடாது. அளவுக்கு அதிகமாக உணவு உற்பத்தி பண்ணுற பொழுது அளவுக்கு அதிகமாக உற்பத்தி பண்ணாலும் விலை குறைஞ்சி போயிடும். அப்போ விவசாயிக்கு அதனால் நஷ்டம். உற்பத்தி அதிகமானாலும் விலை குறைஞ்சி போயிடும், விவசாயிக்கு நஷ்டம். உற்பத்தி குறைவாக இருந்தால் விலை அதிகமாகும், வாங்குகிற மக்களுக்கு கஷ்டம். அதனால் எவ்வளவு தேவையோ அவ்வளவு கரெக்டாக உற்பத்தி பண்ணணும், குறையக்கூடாது. வியாபாரம் பண்ணக்கூடியவர்கள் அளவுக்கு அதிகமாக அவன் போட்டாலும் அவனுக்கே நஷ்டமாகும், குறைவாக போட்டாக்கா வாங்குறவனுக்கு நஷ்டமாகும். அப்போ நியாயமான அளவில் கொடுக்கணும். சாப்பிட்ற ஆள் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டான்னா உடம்பு வெயிட்டு போடும். அப்புறம் டேபிளை தூக்குறது அவன் உடம்பையும் அவன் தூக்க முடியாது, உட்காந்து எந்திரிக்கிறதே பெரிய கஷ்டமாக இருக்கும். அதானே, வெயிட் அதிகமாகிட்டாக்கா உட்காந்து எந்திரிக்கிறதே கஷ்டமாக இருக்குது. வேலை செய்கிறது, நடந்தால் மூச்சு வாங்குது, வேலை செய்கிறது கஷ்டப்படுறாங்கல்ல. ரொம்ப அதிகமாக சாப்பிட்டு உடம்பு வெயிட்டு போட்டாலும் வேலை செய்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும், சோம்பேறித்தனம் வரும், சுறுசுறுப்பாக இருக்க முடியாது. அதுக்காக சாப்பிடாமலே சாப்பாட்டு அளவை குறைச்சாக்கா அப்போயும் உடம்பு சக்தி இல்லாமல் பலவீனமாக, காய்கறி வேண்டாம், கீரை வேண்டாம், பழங்கள் சாப்பிட மாட்டேன், இந்த காய் வைக்காதீங்க அந்த காய் வைக்காதீங்க. போன வாரம் ஒரு பொண்ணு தக்காளி சாதம் நான் சாப்பிடவே மாட்டேன், தயிர் சாதம் சாப்பிட மாட்டேன், அப்புறம் என்னன்னா வடகமாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. வேறு என்ன சாப்பிடுவேண்ணா, சாம்பார் தான் சாப்பிடுவேன்னா. ஏன் தக்காளி சாதம் சாப்பிட்டா என்னென்ன, அரிசி சாதம் அரிசியில் தானே இருக்குது, தக்காளி சாதம் சாப்பிட்றதுன்னா எனக்கு பழக்கம் இல்லை, வீட்டில் பழக்கப்படுத்தலை. வீட்டில் பெற்றோர் தான் சொல்லணும், அவங்க எல்லாத்தையும் கொடுத்து பழக்கப்படுத்தணும்ல. அதனால் இந்த காயே வைக்காதீங்கிறான். காயை கொண்டு போனாலே தட்டை மறைச்சிக்கிறான், அப்படி படுத்து மறைச்சிக்கிறான். தலையில் தான் போடணும், கரண்டியில் தலையில் தான் போடணும், டொம்முன்னு.
காயெல்லாம் சாப்பிட்டு பழகுனா தானே உடம்புக்கு பலம் வரும். காயெல்லாம் ஸ்கூல் பாடத்தில் படிக்கிறீங்கல்ல, இந்த காயில் இந்த வைட்டமின் ஏ இருக்குது, பி இருக்குது, சி இருக்குது அப்படின்னு படிச்சுட்டு அதை பார்த்துக்கிட்டே இருந்தால் சாப்பிடாமல் இருந்தால் வருமா உடம்புக்கு வைட்டமின் ஏ, பி, சி எல்லாம் வருமா? சாப்பிட்டா தானே வரும். இப்போ சாப்பிடணும். காய்கறி வேணாம், சாப்பிட்டு பழகிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி பழகிட்டு நல்லா இருக்கோ இல்லையோ உடம்புக்கு நல்லதுன்னு நினச்சி சாப்பிட்ணும். நாக்குக்கு டேஸ்ட்டாக இருக்கா இல்லையான்னு பார்க்கக்கூடாது. இது சாப்பிட்டா தம்பி இங்கே வா, இந்த பக்கம் முன்னாடி வா, இங்கே வா, சாப்பிட்டா உடம்புக்கு எனக்கு இது நல்லது, இதை நான் சாப்பிட்டாக்கா நான் பலசாலி ஆவேன், பீம் பாய் ஆயிடுவேன், பீமன் மாதிரி பலசாலி ஆவேன், சக்திமான் மாதிரி பலமுடையவனாக ஆவேன், நான் அந்த மாதிரி ஆகணும், சுறுசுறுப்பாக இருக்கணும், உற்சாகமாக இருக்கணும், நல்லா பலசாலியாக இருக்கணும், நோய் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சி அதுக்காக சாப்பிடணும். நாக்குக்காக சாப்பிடக்கூடாது, வயிற்றுக்காக சாப்பிடணும், உடம்புக்காக சாப்பிடணும். அதனால் காய்கறி, கீரைகள், பழங்கள் எதுவும் வேணான்னு சொல்லக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டா பழகிரும். அது பழகிரும். அதெல்லாம் இல்லைன்னா சாப்பாட்டோட கலந்து சாப்பிடணும். எல்லாத்தையும் போட்டு மொத்தமாக பிணைஞ்சி எல்லாம் உள்ளே போனதுக்கப்புறம் ஒன்றா தானே இருக்க போகுது. நம்ம தனித்தனியாக உள்ளே அனுப்பிச்சாலும் அது தொண்டையை தாண்டினதுக்கப்புறம் எல்லாம் ஒன்றா தான் இருக்க போகுது. அதனால் ஒரு இது டேஸ்ட்டு பிடிக்கலைன்னா சாதத்தோடு கலந்து மொத்தமாக உள்ளே போட்டுற வேண்டியதான், சாப்பிட்ற வேண்டியதான். ஆனால் வேணான்னு சொல்லக்கூடாது. அதுதான். அதனால் சாப்பிட்ற பொழுதும் உணவை குறைக்கக்கூடாது. தேவையான அளவு சாப்பிடணும். தேவைக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது, குறைவாக சாப்பிடக்கூடாது. இப்போ 3 என்னென்ன சொல்லியிருக்கேன்? உணவு உற்பத்தி, அக்கம் சுருக்கல்ல, உணவு விவசாயிகளுக்காக ஔவையார் என்ன சொல்கிறாங்க? உணவு உற்பத்தியை குறைக்காதே. அப்புறம் வியாபாரிகளுக்காக உணவு நீ தானியங்களை குறைவான விலைக்கு கொடுக்காதே அப்படிங்கிறத சொல்லுகிறார்கள். தானியங்களை குறைத்து கொடுக்காத, அதாவது அளவு குறைத்துனா விலையில் அளவு குறைத்து குறைவான விலைக்கு கொடுக்கலாம், அது நல்லது. ஆனால் அளவு குறைத்து கொடுக்கக்கூடாது. 1 கிலோனா 1 கிலோ இருக்கணும், குறைக்கக்கூடாது. 1 கிராம் கூட குறையக்கூடாது. 1 கிராம் கூட வேணா இருக்கலாம், ஆனால் குறையக்கூடாது. அப்போ அளவு வியாபாரம் பண்ணுறவர்கள் அளவு குறைத்து கொடுக்காத. அப்புறம் சாப்பிட்ற ஆள் குறைச்சி சாப்பிடாது. எவ்வளவு தேவையோ அவ்வளோ நல்லா சாப்பிடணும், நல்லா திருப்தியாக நல்லா சாப்பிடணும். அதுக்காக ரொம்ப ஓவராக மூக்கு வரைக்கும் சாப்பிடக்கூடாது, அளவாக சாப்பிடணும். அதுக்கப்புறம் இன்னொன்று இருக்குது. நமக்கு அதிகமாக இருக்கிறத உணவை மற்றவர்களுக்கு தானமாக கொடுக்கணும். அப்படி கொடுக்கறதுலேயும் கஞ்சத்தனம் பண்ணாமல் தாராளமாக கொடுக்கணும். கொடுக்கறதுலேயும் குறைத்து கொடுக்கக்கூடாது, தாராளமாக கொடுக்கணும். யாருக்கு என்ன தேவையோ எவ்வளவு தேவையோ அது நம்மள்கிட்ட அதிகமாக இருந்தால் நமக்கு போக அவர்களுக்கு கொடுக்கணும். அப்படி கொடுக்கறதையும் குறைக்காதே. 4 பாயிண்ட். அதனால் தானியம் சுருக்கன்னா உணவு பொருள்களை குறைக்காதே. குறைக்காதேங்கிறதுல உற்பத்தியை குறைக்காத, வியாபாரத்தில் அளவை குறைக்காத, சாப்பிட்ற பொழுது சாப்பாட்டு அளவை குறைக்காத, கொடுக்குற பொழுது கொடுக்குற அளவை குறைக்காதே. அக்கம் சுருக்கில் 2 வார்த்தைக்குள்ளே எவ்வளோ வச்சுருக்காங்க? உணவை குறைக்காதே. எழுதிக்கலாமா? அர்த்தம் எழுதிக்கலாமா? சுருக்கமாக